ரெகோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, நம்மை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன். God who leads us in best paths. கிறிஸ்துவிற்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன். வாலிபர்கள் ஒரு குழுவாக ஒரு மலைப்பிரதேசத்திலே போய் தங்கியிருந்தார்கள். அங்கு அவர்கள் சற்று அங்குள்ள காட்டுப்பகுதியிலே சென்று அந்த மலையினுடைய அழகை ரசிக்கும்படியாக அவங்க சென்ற பொழுது, நல்ல ஒரு இடத்தை போய் பார்த்து விட்டு திரும்பி வரும் பொழுது 2 விதமான பாதை இருக்கின்றது. அவங்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருக்கு. அந்த நேரத்துல எப்படி செல்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற நேரத்துல, கடந்த ஆண்டு அந்த பகுதியிலே அதே இடத்திற்கு வந்த அந்த வாலிபர்களில் ஒருவர், எனக்கு அந்த வழி தெரியும் சொல்லி அவர் ஒரு வழியை காட்டுறாரு. அந்த பாதை ஆக்சுவலா அது எப்படின்னா தவறான பாதையாக இருக்கின்றது அந்த வழி. அது நிமித்தம் அவங்க ரொம்ப சுத்தி 1 மணி நேரத்துக்குள்ள செல்ல வேண்டிய இடத்திற்கு 3 மணி நேரம் கழித்து செல்லும்படியான ஒரு சூழ்நிலை வருகின்றது. இது உலக பிரகாரமாக அவர் வழி நடத்தினது நிமித்தம் பார்த்தீங்கன்னா சில நேரத்துக்கு இந்த மாதிரி தான் காரியங்கள் நடந்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, வாழ்க்கை பயணத்திலே அநேக முறை நாம் நம்முடைய பாதையை விட்டு கடந்து செல்கின்றோம். நாம் தோல்வியை தழுவுகின்றவர்களாய் இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை வழிநடத்தும் பொழுது அவர் நம்மை மிகவும் சிறந்த வழியில் நம்மை நடத்துகின்றார். அவர் நேர்த்தியாய் நடத்துகின்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 23 1 முதல் 3 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கின்றார். ஒரு மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை எவ்வாறு பாதுகாக்கின்றாரோ, எவ்வாறு அதனை அழகாக அதனை நடத்த வேண்டிய விதத்திலே சிறப்பாக நடத்துகின்றாரோ, அவ்வாறு நம்முடைய அருள்நாதர் இயேசு கூட நம்முடைய மேய்ப்பராய் இருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மிகவும் அழகாக நேர்த்தியாக நடத்துகின்றார். அந்த மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா புல்லுள்ள இடங்களில் தான் தன்னுடைய ஆடை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அதனை கொண்டு போய் சேர்க்கின்றார். அவர் அந்த ஆத்மாவை தேற்றுகின்றார். நம்முடைய ஆத்மாவை ஒருவேளை சோர்ந்து போயிருந்தா அந்த ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். மேய்ப்பன் எப்படி சிறப்பாக தன்னுடைய ஆடுகளை மேய்க்கின்றாரோ அதுபோல நம்முடைய தேவன் நம்முடைய ஒருவேளை நம்முடைய ஆத்மா அந்த நாளிலும் கூட கவலைகளினால கண்ணீர்களினால சோர்ந்து போய் நான் என்ன செய்வது, எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ என்ற கவலையோடு ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு சோர்வுக்குள்ளான சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகின்றார். அதோடு கூட நம்முடைய தடைப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பகுதிகளிலே அவர் நம்மை நீதியின் பாதைகளை நடத்தி நம்மை அந்த பாதைகளில் கடந்து சென்று நாம் அடைய வேண்டிய இலக்கை அவர் அழைத்து செல்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் சுற்றிலும் இளைப்பாறுதல் உள்ளதாய் சமாதானம் உள்ளதாய் இருக்கும். நம்மை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன் 3 விதங்களில் நம்மை வழிநடத்துகின்றார் என்று பார்க்கலாம். முதலாவது பார்க்கலாம், நம்மை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன் நம்மை வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் தேவனாய் இருக்கின்றார். God who leads us in victorious paths.
வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை எல்லா இடங்களிலும், நாம் செல்ல போகின்ற எல்லா இடங்களிலும் நம்மை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். அதோடு கூட எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்றவர்களாய் நம்மை வைக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு நிலையிலும் கூட எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அது தோல்வியில்தான் முடியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நாம் என்னென்ன காரியங்களிலே நாம் செயல்பட வேண்டுமோ, எங்கெங்கு செல்ல வேண்டுமோ எல்லா இடங்களிலும் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மோடு கூட அவரும் வருகின்றார். அவர் வந்து நம்முடைய காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை குறித்து, ஒரு பெரிய பிசினஸ் டீல் முடியலன்னு நீங்க கவலையோட இருக்கலாம். இல்லை என்றால் மருத்துவமனையில இந்த டாக்டரை போய் பார்க்க போறான், அவர் என்ன சொல்ல போறாரு, என்னுடைய வியாதி இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கே என்று கவலையோடு இருக்கலாம். நீங்க தனிமையாய் போவதில்லை. உங்களோடு கூட கிறிஸ்துவானவர் அவர் உங்களுக்குள் வாசம் செய்து உங்களோடு கூட வருகின்றார். அவர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். அவர் நம்மை நடத்தும் பொழுது அவர் நம்மை நீதியின் பாதையில், வெற்றியின் பாதையில் நடத்துகின்றார். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கின்றது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது அவருடைய வல்லமை நமக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளான வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கின்ற முயற்சிகளிலே அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகின்றார், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். நாம் செய்யும் காரியம் ஜெயமாய் முடியும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள்னால என்னால அடுத்த லெவல் போக முடியலையே, அடுத்த முயற்சிக்கு என்னால் செல்ல முடியவில்லையே என்று கவலையோடு இருந்தாலும் கூட பாவமன்னிப்பின் நிச்சயத்தை தேவன் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தன்னுடைய சொந்த குமாரன் இயேசுவை இந்த உலகத்திலே அவர் அவதரிக்க செய்து அவர் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த நாளிலும் கூட அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகின்றதா இருக்கின்றது நம்முடைய காரியங்களை. அதனால ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய வேண்டுதலினால் அவரிடத்திலே தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகின்றது. வேதத்திலே நாம் பார்க்கலாம் யோசேப்பை குறித்து. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பனாருக்கு மிகவும் பிரியமான மனிதர். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கின்றது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரியமா அந்த இஸ்ரவேல் என்பது யாரை குறிக்கிறது என்றால் யாக்கோபை குறிக்கின்றது. அவர் தன்னுடைய குமாரனாகிய தன்னுடைய வயதான காலத்தில் பெற்றது நிமித்தம் யோசேப்புக்கு அவர் அதிகமாய் நேசித்தது நிமித்தம் அவர் அந்த பலவர்ண அங்கியை தரித்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கினான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவ்வளவு தகப்பனுக்கு பிரியமாய் இருந்த அந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்களே என்ன செய்கிறார்கள் என்றால் அவரை குழியில போடுறாங்க. அப்புறம் அவரை என்ன பண்றாங்க, அந்த குழியிலேருந்து எடுத்து அவரை அங்க அடிமையா விற்று போடுறாங்க. அப்ப அந்த தருணத்துல அந்த அடிமையா இருந்த அந்த யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்த அந்த போத்திபார் அவர் வந்து விலைக்கு வாங்குகின்றார், தன்னுடைய வீட்டிலே வைக்கின்றார். ஆனா அவர் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 சொல்கின்றது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுற்றி உள்ளவனாய் இருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதனால அவன் மீது அவ்வளவு தேவனுடைய கிருபை இருந்தது நிமித்தம் எல்லா காரியத்திலும் அவன் செய்கின்ற எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார் தேவன். இதன் நிமித்தம் அந்த போத்திபார் தனி மரியாதை வச்சிருந்தார். ஆனாலும் கூட அவருடைய மனைவி இவரிடத்துல தவறா நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த பொழுது, அப்படி அவரு அந்த சூழ்நிலை உருவான பொழுது யோசேப்பு சொல்கின்றார், ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் என்று கூறப்பட்டுள்ளது. தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகுகின்றான். இதன் நிமித்தம் அவனை ஜெயில போடுறாங்க. அவன் அங்கு தங்கியிருக்கின்ற நேரங்களிலே அங்கு அந்த பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் இருக்கிறார். அவருக்கு சொப்பனத்தை சொல்லுவது நிமித்தம் அவர் போய் பார்வோன் இடத்துல சொல்கின்றார். சூழ்நிலை வரும் பொழுது பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகின்றது. அதனை விளக்க கேட்ட பொழுது அவர் யோசேப்பு சொன்னது நிமித்தம் யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அந்த பார்வோன் ராஜா உயர்த்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவரை வழி நடத்தினார், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பாதுகாத்தார். இந்த நாளிலும் கூட நம்மோடும் தேவன் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல யோசேப்போடு இருந்த தேவன் நம்மோடும் இருப்பார். அவர் நம்மை வழி நடத்துவார். இறுதி வரை அவர் நம்மை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து விடுவிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், நம்மை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன் நம்மை முன்னோக்கி அழைத்து செல்லும் தேவனாய் இருக்கின்றார். God who leads us in forward paths. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 இவ்வாறு கூறுகின்றது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த புத்தியில எப்பொழுதுமே நாம் செயல்பட்டால் அது ஒருவேளை நாம் தோல்வியில கொண்டு போய் விட்டுவிடும், இல்லை என்றால் நம்முடைய இலக்கை அடைய முடியாது. ஆனால் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து அவரோடு கூட இணைந்து நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாமும் கூட அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடையோடு கூட இருக்கலாம். இந்த காரியத்துல எப்படி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அடுத்த படி எடுத்து வைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகின்றது. நம்முடைய சொந்த புத்தியின் மேல் சாராமல் ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எட்டாதும் விளங்காதுமான பெரிய காரியங்களை அவரே நமக்கு விலக்கி தந்து அவர் நம்மை வழிநடத்துகின்றார். அவருடைய தூதரின் பிரசனமும் பாதுகாப்பும் நம்மோடு கூட இருக்கும். நாம் செல்கின்ற இடங்களிலே, நாம் செய்கின்ற காரியங்களிலே எல்லாவற்றிலும் ஜெயத்தை நாம் காண முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், சரீரத்துல நான் எப்படி என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெறுவேன் என்று கண்ணீரோடு கூட இருக்கலாம். இல்லை என்றால் இந்த தொழில நான் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டேனே, பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கூறுகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் பரலோகத்திலிருந்து நன்மையான காரியங்களை தந்து அவரே நமக்கு நேர்த்தியான பாதையிலே, சிறந்த வழியிலே நம்மை வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றார். யாத்ராகமம் 33 அதிகாரம் 15-16 பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கின்றார். அந்த சூழ்நிலையில ஒரு ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்றார்கள். இதன் நிமித்தம் மோசே சோர்ந்து போனாலும் கூட அவர் ஆண்டவரிடத்தை நோக்கி கேட்கின்றார். யாத்ராகமம் 33:15-16 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, யாத்ராகமம் 33:17 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மோசேயோடு தேவன் பேசுகின்றார். அந்த ஒரு நல்ல அனுபவத்தை மோசே வைத்திருந்தார்.
யாத்ரா 33:11 பார்க்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு பேசின பொழுது மோசே சொல்கின்றார், நீங்க எங்க கூட வரலைன்னா நான் ஒரு ஸ்டெப்பு கூட, ஒரு படி கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். தேவன் அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்து நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு முயற்சியை நாம் எடுக்கின்றோம். ஆனா அந்த முயற்சியை நினைத்து நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய இருதயத்திலே நாம் துக்கிட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் இந்த நாளிலும் கூட சொல்கின்றார், நாம் எடுக்கின்ற முயற்சியோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி நீர் என்னோடு கூட வாங்கன்னு சொல்லி அவரை அழைத்து செல்லும் பொழுது நாம் எடுக்கின்ற முயற்சியிலே அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். அதோடு கூட நம்முடைய காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருக்கின்றார். யாத்ராகமம் 33:14 மோசையோடு சொன்ன வார்த்தை இந்த நாளிலும் கூட உங்களோடும் என்னோடும் கூட ஆண்டவர் பேசுகின்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவருடைய சமூகம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது, மோசையோடு இருந்தது. அவர்கள் செல்ல வேண்டிய அந்த கானான் தேசத்தை அடைந்தார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு, நாம் செய்கின்ற காரியத்திற்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட வருகின்றது. நாம் எடுக்கின்ற முயற்சியிலே ஆண்டவர் நமக்கு சாதகமாக்கி நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்து ஜெயத்தை கட்டளையிடுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், நம்மை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன் நம்மை அவருடைய வார்த்தையினால் வழிநடத்தி செல்லும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். God who leads us by his word. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை வழிநடத்துகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. அவருடைய வேத வசனத்தில் உள்ள வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கின்றது, நம்மை வாழச் செய்கின்றது. அந்த வசனங்கள் நம்மை வழிநடத்துகின்றதா இருக்கின்றது. மத்தேயு 4:4 இவ்வாறு கூறுகின்றது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மத்தேயு 4:1, 2, பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற நாட்களிலே அவர் யோவானால் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகின்றார். அப்பொழுது வானம் திறக்கப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கின்றேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து வருகின்றது. அப்படிப்பட்ட வல்லமையோடு கூட ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை இந்த உலகத்திலே அவர் ஆரம்பிக்கின்றார். இந்த சூழ்நிலையில பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி அவர் வனாந்திரத்துல 40 நாள் உபவாசம் இருந்தது நிமித்தம் பசியோடு இருக்கின்ற நேரங்களிலே அவர் பாத்தீங்கன்னா அந்த சோர்வுற்ற நேரத்துல அந்த பிசாசானவன் என்ன பண்றான்னா, அந்த இடத்துல வந்து அவர் சரீரமும் சோர்ந்து இருக்கின்றது, பசி இருக்கின்றது. அப்படிப்பட்ட தருணத்துல இந்த கல்லுகளை காண்பித்து இதனை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று கூறுகின்றான். அந்த தருணத்துல ஆண்டவர் நிதானமாய் இருந்து அப்பாலை போ சாத்தானேன் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து விலகுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்முடைய பொருளாதார பண கஷ்டத்துல இருந்து கொண்டிருப்போம். இல்லை என்றால் ஏதோ ஒரு சோதனையான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த சோதனையான சூழ்நிலையை பிசாசானவன் பயன்படுத்தி நம்மை வீழ்த்தலாம் என்று எண்ணுவான். அந்த தருணத்துல சத்துருவினுடைய போராட்டங்களை நாம் மேற்கொள்வது எதன் மூலமாக என்றால் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக தான் நாம் மேற்கொள்ள முடியும். எப்படி ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லி அவர் ஜெயத்தை எடுத்தாரோ, நாமும் கூட ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நம்முடைய காரியங்களிலே ஜெயத்தை பெறும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும். சங்கீதம் 119:105 இவ்வாறு கூறுகின்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று. ஆண்டவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமாய் இருக்கின்றது, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கின்றது. சங்கீதம் 119:107 அழகாக கூறுகின்றது, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று. ஒருவேளை நம்ம உபத்திரத்தின் பாதையிலே கடந்து சென்றாலும் கூட
ஆண்டவருடைய வசனம் நமக்கு பலனாய் இருந்து நம்மை உயிர்ப்பிக்கின்றது, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கின்றது, அது நம்மை வழிநடத்துகின்றது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அப்படிப்பட்ட வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை மாம்சமாகி அவருடைய சொந்த குமாரன் இந்த உலகத்திலே கொடுத்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் நமக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இன்றும் ஜீவித்து வாசம் செய்கின்றார். அவர் நமக்குள்ளாக இருப்பது நிமித்தம், அவர் நிறைவாய் இருப்பது நிமித்தம் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய சொந்த சுயபுத்தின் மேல் நாம் நடக்காமல் ஆண்டவருடைய வழிநடத்துதல், அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் பொழுது எல்லாமே நேர்த்தியும் செம்மையுமாய் இருக்கும். சங்கீதம் 32:8 இவ்வாறு கூறுகின்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறுகின்றார். ஆண்டவரே நமக்கு போதிக்கின்றார். ஒவ்வொரு தருணத்திலும் அவரை நோக்கி அவர் பாதத்திலே காத்திருந்து நாம் அவரை துதித்து அவருடைய வார்த்தையை, வசனத்தை தியானித்து நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு போதித்து இப்படி நடக்க வேண்டும், இவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை நடத்துகின்றார். அவர் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றார். அவருடைய ஆலோசனை விலையேற பெற்றது, நித்தியமானது, நிரந்தரமானது. அந்த ஆலோசனை பெற்று நாம் செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும், எந்தவித தோல்வியும் இருக்காது. சங்கீதம் 33:9 இவ்வாறு கூறுகின்றது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அது ஆமென்றும் ஆமென் என்றும் நடக்கும். அவர் சொல்லிய காரியம் அப்படியே நடக்கும். 4 வகைகள் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவருடைய சித்தத்தின்படி செய்கின்றார். முதலாவது, நமக்கு ஆணையை பிறப்பிக்கின்றார், வழிநடத்துதலை தருகின்றார், பகுத்தறிவை தருகின்றார், பிரகடனத்தை தருகின்றார். இவைகளை குறித்து ஆண்டவர் தெளிவாய் கூறுகின்றார். இந்த 4 காரியங்கள் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் இதனை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். முதலாவது, அவர் ஆணையை தருகின்றார். அப்போஸ்தலர் 16:24 முதல் 34 வசனங்களை பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றார்கள். அவர்களை சூழ்நிலை நிமித்தம் சிறைச்சாலைகளை போடுகின்றார்கள். ஆனாலும் கூட அங்க ஆண்டவருடைய ஆணை இருந்தது, அந்த திட்டம் இருந்தது. அதன் நிமித்தம் பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை தலைவன் அந்த நேரத்தில் அவர்கள் துதித்தது நிமித்தம், ஜனங்கள் அவர் துதித்தது நிமித்தம் அங்கு விடுதலை செய்யப்படுகின்றார்கள். பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் எல்லாம் தெரியுண்டது. அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். அந்த சிறைச்சாலை தலைவன் இதனை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றான், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறுகின்றான். அதன் மூலமாக தேவனுடைய காரியம் வெளிப்படுகின்றது. ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து சென்றாலும் கூட அந்த சூழ்நிலை நிமித்தம் நாம் சோர்ந்து விடக்கூடாது. அதன் நிமித்தம் கர்த்தருக்குரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும், நம்முடைய சூழ்நிலைகளிலே நடைபெறும். யோபு 42:2 சொல்கின்றது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அது ஒரு நாளும் தடைபடாது. அவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றாரோ அதனை செய்து முடிப்பார். இரண்டாவதாக, அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை நடத்தும் பொழுது அவரே வழிநடத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர் தெளிவாக காட்டுகின்றார். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அவரே சொல்கின்றார். எதை வைத்து என்றால் 10 கற்பனைகளை நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருடைய மலை பிரசங்கம் இருக்கின்றது. இவைகளை நாம் பின்பற்றி வாழும் பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக இவைகளில் கூறியிருக்கின்றார். அதனை பின்பற்றும் பொழுது அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாக இருக்கும். மூன்றாவதாக, டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவு நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு வெற்றியை தருகின்றார். அது கிரியை செய்து நமக்கு வெற்றியை தருகின்றது. ரோமர் 12:2 சொல்கின்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. நம்முடைய மனம் புதிதாகும் பொழுது அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய காரியங்களிலே அது இருந்து நம்மை வழிநடத்தும். இறுதியாக,
டிக்ளரேஷன், பிரகடனத்தை ஆண்டவர் தருகின்றார். நாம் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாக அவர் நமக்கு காண்பிப்பார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நமக்காக இருந்து காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். நம்மை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன் 3 விதங்களில் நம்மை வழிநடத்துகின்றார் என்று பார்த்தோம். நம்மை வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் தேவனாய் இருக்கின்றார், நம்மை முன்னோக்கி அழைத்து செல்லும் தேவனாய் இருக்கின்றார், நம்மை அவருடைய வார்த்தையினால் வழிநடத்தி செல்லும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். கடைசியாக ஏசாயா 30:21 மூலம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்கின்றார். ஆண்டவரே திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுவார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதனை அப்படியே நாம் தொடரும் பொழுது நிச்சயமாகவே எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுவார். ரோமர் 8:28 சொல்கின்றது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று. அதனால ஆண்டவர் தெளிவான பாதையை நமக்கு காண்பிப்பார். அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள அப்பா பிதாவே, இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை சிறந்த வழியில் வழிநடத்தும் தேவன் எங்களை 3 விதங்களில் வழிநடத்துகின்றீர் என்று பார்த்தோம். எங்களை வெற்றியின் பாதையில் வழிநடத்துகின்றீர், முன்னோக்கி அழைத்து செல்லும் தேவனாய் இருக்கின்றீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஜெயத்தை எடுக்க செய்கின்றீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. இப்பொழுதும் கூட விசேஷமாய் பிறந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால சூழ்நிலையினாலே அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்தியிலும் மனுஷ தயவிலும் எதிர்காலத்திலே வளர்த்து தந்து உம்முடைய பிள்ளைகளாய் நீர் வளர்த்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவினால் நிரப்பி அவர்களை இப்பொழுதும் கூட தேர்வை எதிர்நோக்கி இருக்கின்ற காலங்களிலே விசேஷித்த ஞானத்தின் ஆவியை தந்து அவர்களை நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் படித்த பாடங்களிலிருந்து வந்து அந்த தேர்வை சிறந்த முறையில் எழுதி அவங்க டாப்பரா வர, நீங்க எல்லாவற்றிலும் சிறந்த மாணவர்களாய் வர நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் கூட வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிவாசல்களை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதும் கூட திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷித்த வரங்களை தந்து அப்பா, இந்த நாளிலும் கூட வரன்களை தந்து அவங்களுக்கு ஏற்ற திருமண வாழ்வை நீர் கட்டளையிட்டு அதன் மூலமாக அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. குடும்பங்களிலே சமாதானத்திற்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உன்னுடைய தெய்வீக சமாதானத்தை தாங்க, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்கு தத்துவத்தின்படி காத்துக்கொள்ளுங்க ஐயா. இப்பொழுதும் கூட விசேஷமாய் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது கேன்சர் நோயா இருக்கலாம், இருதய நோயா இருக்கலாம், பேரலிட்டிக் நோயா, பக்கவாதமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆவியானவரே ஒரு விசை இறங்கி வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்ற வாக்கு தத்துவத்தின்படி நீர் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்
வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சாமி. உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தாங்கப்பா. இப்பொழுதும் கூட பண கஷ்டத்தினாலே இருக்கின்றவர்களுக்கு இப்பொழுதே நீர் வானம் திறக்கப்பட்டு ஆவியானவரே உம்முடைய பரலோக பொக்கிஷ சாலையிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நீர் பரலோகத்திலிருந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் யார் யார் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உம்மை நோக்கி என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்ற பதிலை நீர் பரலோகத்திலிருந்து தந்து உம்முடைய நேர் வழியிலே நீர் அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் இரத்தத்தினால், அபிஷேகத்தினால், வார்த்தையினால, கிருபையினால இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் நேர் வழியில் அழைத்து செல்லுங்க. தேவதூதர்கள் அவர்களோடு இருக்கட்டும். உடைய ஃபேவர் கிடைக்கட்டும். கோணலானவைகளை அவர்கள் வாழ்க்கையில் செவ்வாய்ப்படுத்தி எல்லா காரியத்திலும் நேர் வழியிலே செம்மையாய் நடந்து உடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, சரீர ஆசீர்வாதத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர்தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.